ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 240 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே கல்பிரிட் சிங் தான் இருப்பாங்க. ஸ்டார் ஹேட்ஸை பிடிச்சி கேலோக்கு அனுப்பணும்னு சொல்லும் போது ராபின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா இல்லையா. ஐஸ்பர்க் லூஃபி கிட்ட நான் திரும்பவும் சொல்றேன், நான் நீக்கோ ராபினை பார்க்க விரும்புறேன்பா. கன்னை லோட் பண்ணிட்டு லூஃபி அதுக்கான வாய்ப்பு இல்ல, அவ எங்க போனானே எங்களுக்கு ஐடியா இல்லைன்பா. ராபின் அந்த பக்கமா நடந்து போறதை காட்டுவாங்க. ஐஸ்பர்க்கோட ரூம்ல இருந்து கன் ஷாட் சவுண்ட் கேட்கும். எல்லாரும் கன் ஃபயர் ஆயிருக்குன்னு நோட் பண்ணிட்டு அந்த சத்தம் பெட்ரூம்ல இருந்தா வருதுன்ட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் எல்லாரும் அந்த பெட்ரூம் கதை ஓபன் பண்ணிட்டு ஐஸ்பர்க்ன்ட்டு பாக்குறப்ப ஐஸ்பர்க் கையில தானே துப்பாக்கி இருக்கும். எல்லாம் அப்படியே சைலண்டா நிப்பானுங்க. ஒருத்த நீங்க ஓகேவான்னு கேட்பான். ஐஸ்பர்க் நான் ஒரு சில்லியான ஹோப் மேல பெட் வச்சிருக்கேன். நான் உண்மை பக்கம் நெருங்கிட்டே இருக்கேன். அது வீணா போயிடக்கூடாது. ஸ்ட்ரா ஹெட்ஸ் மொத்த பேத்தையும் பிடிங்கன்பா. எல்லாரும் சரின்ட்டு ஓடுவாங்க. லூஃபி இந்த பக்கம் வந்ததும் நாமி ஐஸ்பர்க்கை பார்த்து பேசினியா என்ன, இவங்க சொல்றதுல என்ன உண்மையான்னு கேப்பா. லூஃபி அவர் ராபின் தான் சொல்றாரு, டவுட் இல்லைன்பா. நாமி ராபின் அதுக்கு இப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும்பா. லூஃபி நான் அதை ஏற்க மறுக்கிறேன்பா. இந்த இடத்துல எட்டர்னல் ஃபேர்வெல் நீக்கோ ராபின் த வுமன் ஹூ டிராஸ் டார்க்னஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சி ட்ரெயின்ல சிம்னியன் கோக்ரோ வந்ததை காட்டுவாங்க. இந்த பக்கம் போலீஸ் மாஸ்க் போடுறது தடை செஞ்சிருக்கோம். மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை காட்டுங்கன்பாங்க. ஒரு லேடியில தாங்க மூஞ்சின்பாங்க இழுத்து காமிச்சு. கோக்ரோக்கு இதை பார்த்து ஒன்னும் புரியாது. டக்குனு அங்க இருக்க கார்டை கூப்பிட்டு என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவனும் ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்து அசாசின்ஸை கேப்சர் பண்ணதான்னு நம்ம அழகு போட்டோவை காட்டுவாங்க. கோக்ரோ பார்த்து ஷாக் ஆவாங்க. சிம்னி இவங்களான்பா. இதுக்கப்புறம் லூஃபி நாமியை கூட்டிட்டு கீழே வந்திருப்பான். நாமில பயந்து போயிருப்பா. கீழே மொத்தமா விழுந்து செதற போறோன்னு லூஃபி பிரிட்ஜ்ல அப்படியே கையை வச்சு சுத்தி இந்த பக்கம் வந்து நின்று இருப்பான். சேஃபா லேண்ட் ஆயாச்சுன்பா. நாமி சேஃபான்ட்டு மண்டையிலே பொக்குன்னு வச்சுட்டு எதுக்காகடா அப்படி பண்ணின்பா. லூஃபி நீ தான் எலவேட்டர் வழியே வர முடியாதுன்னு சொன்ன, அதான் அப்படி வந்தன்பா. நாமி அதுக்கு அந்த நீல மூக்கன் ஷிப் ரைட் மாதிரியே பண்றதுன்பா. லூஃபி சாரி கேட்பான். நாமியும் விட்டுட்டு சரி சேஃபானாவது கீழே வந்தமேன்பா. லூஃபி அப்ப அடிக்காமனாவது இருக்கலாம்லன்பா. நாமி இருந்தாலும் இது பேட் தான்பா. லூஃபி அப்படி என்னாச்சுன்னு கேட்பான். நாம இங்க அடிக்கிற காத்து பார்த்து எவ்வளவு டென்ஸா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு ராத்திரி டைஃபூன் வரும் போல இருக்கு. இந்த இடத்தோட பேரும் கூட பாரு, சிட்டி ஆஃப் வாட்டர். இங்க சுலபமா வெள்ளம் வரக்கான அபாயகரம் இருக்கு. லூஃபி அதுக்கு என்ன இப்பன்னு கேட்பான். நாம இதுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு, அதை செக் பண்ணோம். அதுக்கெல்லாம் முன்னால ஹோட்டல் போலான்பா. இதுக்கப்புறம் ப்ளூ நோஸ் பார்ல காட்டுவாங்க. பிராங்கி வரதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. பிராங்கி ப்ளூ நோ கிட்ட எல்லாம் சரியா போதான்னு கேட்பான். அவனும் சிரிப்பான். பட் சிரிக்க மாதிரிலாம் வாய் இருக்காது. எல்லாம் ஓகே தான்பா. பிராங்கி சரியா முடிவெடுக்க தெரியாதவன் போல இருக்கேன்ட்டு 3 பாட்டில்ஸ் அவன் உடம்புல இருந்து எடுத்து கொடுத்து ஃபில் பண்ணி கொடுன்பா. ப்ளூனோ பணம் இருக்கான்னு கேட்பான். பிராங்கி கோலாவை ஃபில் பண்ணி கொடு, அதெல்லாம் தாண்டி இந்த கடையில் அவனா வந்து குடிப்பானா, கஸ்டமர் வரதே பெருசு இல்லையான்பா. மோசோன் கிவி பணம்ல நிறைய இருக்கேன்பாங்க. பிராங்கி என் பணத்தெல்லாம் மொத்தமா செலவு பண்ண முடியாம போயிருச்சான்ட்டு அந்த பணத்தை கொண்டாட்டு மொத்தமா தூக்கி போட்டு இன்னைக்கு நீங்க குடிக்கிற சரக்குக்கு மொத்த காசும் நான் தரேன்பா. இந்த விஷயத்துல எல்லாம் கிரேசியா ஃபீல் பண்ணுவாங்க. பிராங்கி நீ தாயா இந்த ஊரோட முகமே, அண்டர்வெல் தாதாடான்ட்டு பயங்கரமா சீர் பண்ணுவாங்க. பிராங்கி டக்குனு ப்ளூ நோ கிட்ட வந்துட்டு நான் கேட்ட கோலா இன்னும் வரலன்பா. கோக்கரோ பிராங்கி கிட்ட நல்லா இருப்பா போலேன்பாங்க. பிராங்கி நீங்களா கோக்கரோ, நான் சி மான்ஸ்டரோட ஸ்டாச்சுன்னு நினைச்சேன்பா. சிம்னி நான் என்னோட ஜூஸை ரீஃபில் பண்ணிக்கலாமான்னு கேப்பா. பிராங்கி இது பாரு, குழந்தைகளுக்கான இடம் கிடையாதுன்பா. கோக்கரோ உனக்கு ஓகே தானுங்கவா. பிராங்கி சரி உங்களுக்கு ஏத்தாதான் என்னமோ பண்ணுங்கன்ட்டு தலையில கை வச்சுட்டு என்னோட ஃபீலிங் நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பைரட்ஸ் தான் காரணம்பா. ப்ளூனோ கோலாவை ஃபில் பண்ணி தரவோம். பிராங்கி ஃபியூவல்ட்டு உள்ள போட்டுப்பான். அவன் பம்பப் ஆகிறத எல்லாரும் சிரிச்சுட்டே பாப்பாங்க. பிராங்கி நான் இப்ப ரிவைவ் ஆயிட்டேன், அந்த நாயை நெக்ஸ்ட் டைம் பார்த்து அடிச்சு பொழக்க போறான்பா. டக்குனு கோக்ரோ கிட்ட இங்க எதுக்கு வந்த கிளவின்பா. கோக்ரோ அக்குவலாகுனா வரப்போதுலன்பாங்க. பிராங்கி அதனாலதான் காத்து பலம் அடிக்குதான்பா. கோக்ரோ வீட்டை போயிலுக்கு ஏத்த போல தயார் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. பிராங்கி வீடுன்னு இருந்தா தான் நான் தயார் பண்றக்க எல்லாம் போச்சுன்ட்டு சிரிப்பான். கோக்ரோ நான் ஐஸ்பர்க்கோட சேர்ந்து தண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன், அவனை சுட்டாங்க போலேன்பாங்க. பிராங்கி ஆமா அந்த பைரட்ஸ் தான் காரணம். இந்த விஷயத்துல கலீலா டவுன் பீப்புள்னு எல்லாருமே கோவத்துல தான் இருக்காங்கன்பா. கோக்ரோ பைரட்ஸ் வேலையா, என்ன நீ அப்படிலாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சிரிப்பாங்க. பிராங்கி உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச போல பேசுறீங்க, ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கன்பா. கோக்ரோ ரொம்ப நாளா ஐஸ்பர்க்கை வேர்ல்ட் கவர்மெண்ட் தொல்லை பண்றது தெரியுதானு கேட்பாங்க. பிராங்கி அந்த அபிஷியல் காகி பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா, அந்த பைத்தியக்காரன்லாம் அசாசின் டைப் எல்லாம் கிடையாதுன்பா. கோக்ரோ இப்படியப்பட்ட சம்பவத்தெல்லாம் CP9ங்கிறவங்க தான் பண்ணுவாங்களாமா. அப்புறம் ப்ளூனோ இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அவன் அதெல்லாம் வதந்தின்னு தான் நினைக்கிறேன்பா. பிராங்கி எதுக்காக இந்த பூகிமேன் மாதிரியான ஷேடோ ஆர்கனைசேஷன்ஸ்னு ஒன்னும் இல்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறீங்கன்பா. கோக்ரோ முட்டாள்தனமா இருக்கு, அவங்க நிஜமா இருக்காங்க தம்பி, ஆனா அவங்க அவங்கள யாருன்னு காட்டிக்கிட்டது இல்ல, ஏன்னா அவங்களோட ஒர்க்கே அண்டர் கவர்ல இருக்கிறதான்பாங்க. பிராங்கி இவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறீங்கன்னா ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். கோக்ரோ ஜஸ்ட் ரூமர்ஸ் தான்ட்டு சிரிப்பாங்க. பிராங்கி எதுக்காக இப்படி கடுப்பேத்துற
கிளவி, இந்த வதந்தினாலே நடக்காத விஷயம் தான்பா. டோக்கரோ, வதந்தினாலே ரகசியமான விஷயம் தானே, அவங்க யாரும் நோட்டீஸ் பண்ணாத படி பீப்புளை காலி பண்ணுவாங்க. நீ அவங்களுக்கு குறுக்க போனா நீ காலின்ட்டு சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் லொகேஷன்ல காட்டுவாங்க. நல்ல வேலையா நேத்து வேலை நல்லபடியா போச்சுன்பா. ஆப்போசிட்ல நீக்கோ ராபின் இருப்பா. அவன் நல்ல வேலை பார்த்த நீக்கோ ராபின்பா. ராபின் சேர்ல உட்காந்துட்டு அந்த வேலை எல்லாம் ஈஸி தான்பா. ஆப்போசிட்ல இருக்க மர்ம நபர் மொத்த டவுன் பீப்புளோட கண்ணும் ஓ மேலதான்பா. ராபின் இல்லாம இருக்குமான்பா. அவன் ஜஸ்ட் இது டெம்பரவரி தான், இன்னைக்கு ராத்திரி தான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு திரும்ப ஐஸ்பர்க்கோட ரெசிடென்ஸ்குள்ள போறோம்பா. அடுத்து நடக்க போற விஷயத்துல ஏதாவது ஒஸ்டா போச்சுன்னா எவிடன்ஸ் மொத்தத்தையும் அழிக்க வேண்டியது வரும். டாம் கைன்னு ஒருத்த ஒரிஜினலா அதை வச்சிருந்தான்ல, அவனோட டிசைபிள்ஸ்ல ஐஸ்பர்க் மட்டும் தான் ஒரே ஒரு ஆள இங்க வாழ்றது. அவன் என்னதான் இந்த விஷயத்துல அப்பாவி போல நடிச்சாலும் நம்ம CP9ங்கிற பேரால இன்னைக்கு ராத்திரி அதை தூக்க போறோம். இது நீதிக்காக பண்றோங்கிறத உன் மண்டையில ஏத்திக்கன்பா. இதுக்கப்புறம் டவுன்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காத காட்டுவாங்க. ஆக்சுவலா அக்வா லகுனா வரப்போகுது இல்லையா ராத்திரி, அதனால எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்றதுக்காக எல்லா டாக்ஸுக்கும் அனுப்புவாங்க. லார்ஜ் கிரவுட் பீப்புள்ல இருந்தா சீக்கிரம் வாங்கன்ட்டு. டாக் 1 மட்டும் அபாயகரமான நிலைமையில இருக்கு, இங்க மட்டும் ஆட்கள் வர வேண்டாம்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே அயன் டோர்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள தண்ணி போகாம இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாரும் ஷிப்யார்டுக்கு கிளம்புவாங்க. இந்த பாயிண்ட்ல ஒருத்தன் வந்துட்டு, டே காத்து வேற ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஃபிளட் வேற வந்துரும் போல, நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருந்தா அந்த அசாசின் பைரட்டும் வந்துருவாங்கன்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் அவன் இங்க தானே வந்தா, எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஜோரோ மறைஞ்சிருப்பான். ஜோரோ மனசுக்குள்ள ஒன்னும் புரியாம இங்க என்ன நடக்குது, என்ன எதுக்குடா சேஸ் பண்றாங்கன்னு நினைப்பான். டக்குன்னு புயல் காத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வந்து மூஞ்சில படும். ஜோரோ டக்குன்னு பின்னால வந்துட்டு, என்ன இதுக்காகவே என்ன சேஸ் பண்றாங்கன்னு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு, என்ன இதுல அசாசினேஷன் பார்ட்லாம் வந்திருக்கு, என்ன விஷயம் எப்படி கேப்ப நான் எப்படி ஹோட்டல் ரூமுக்கு போறதுன்பா. இந்த இடத்துல மத்தவங்க அவனை நோட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆள் கொஞ்சம் சந்தேகம் படும்படியா இருக்கான்னு சொல்லும் போது ரெண்டு பக்கமும் சுத்து போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட விசாரிக்கிறப்ப அந்த ஆள் அவங்க இந்த ஹோட்டல் ரூம்ல தான் இருந்தாங்க அண்ட் அவங்களோட லக்கேஜஸ் மொத்தமும் உள்ளதா இருக்கு, அதை எடுக்கணும் திரும்ப வருவாங்களேன்னு பாரு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண சுத்தி இருக்க எல்லா ஷிப்ரைட்ஸும் சரி அவனுக்கு வர வரைக்கும் காத்திருந்து வந்ததான் அவங்கள புடிச்சுக்கலான்னு முடிவுக்கு வருவாங்க. இதுக்கப்புறம் சில ஷிப்ரைட்ஸ் கோயிங் மேரிக்கு போறதை காட்டுவாங்க. உள்ள போனவனுங்க என்னடா யாரையும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது ஷிப்போட டேமேஜ பார்த்துட்டு, ஓ இது மூழ்கி போட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க போலயே. ஏன்னா அந்த ஷிப்பும் அதோட கடைசி கட்ட நிலைமையில தானே இருக்கு, பொருட்கள் கூட உள்ள ஒன்னும் இல்ல. சரி சுத்தி வரங்க பாப்போம், எவனும் இல்லைன்னா கிளம்பலான்ட்டு இந்த ஷிப்பை அப்படியே கை விட்டு போயிட்டானுங்க போலன்னு நினைச்சிட்டு போவானுங்க. உசாப் இதே இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பான், யாராவது தாக்க வந்தா தாக்கலான்ட்டு. உசாப் டக்குன்னு எந்திரிச்சு இவனுங்க யாரு எதுக்கு இப்படி வரானுங்க என்ன ஆச்சுன்ட்டு மேரியை பார்த்துட்டு இந்த டவுன்ல என்னதான் நடக்குதுன்பான். இதுக்கப்புறம் சில ஷிப் ரைட்ஸ் தேடிட்டு இருக்கப்ப லோஃபியன் நாமி இந்த பக்கம் போவாங்க. நாமிக்கு இந்த விஷயத்துல ஒன்னும் சரியா படாது. இந்த ஐலாண்ட் முழுக்க நம்மளதான் சேஸ் பண்றாங்க, அதெல்லாம் தாண்டி சாஞ்சியன் சாப்பருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது அண்ட் இவங்களும் அவங்கள பார்த்ததெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இதை பத்தி சொல்லணும்பா. லோஃபி அப்ப சீக்கிரவா போலான்பா. சாஞ்சி சி ட்ரெயினோட டைமிங் பார்த்துட்டு இருப்பான். ஆல்ரெடி மதியானத்துக்கான ட்ரெயின் கிளம்பிருச்சு. இருந்தாலும் இந்த புயல்லையும் 11 மணிக்கு ட்ரெயின் ஓட்டுறானுங்களா, அதுவும் வெனிஸ் லாபிக்கு. பரவாயில்ல, நல்ல இம்ப்ரெசிவான வேலைப்பாடுதான்பா. இதே இடத்துல சில ஷிப் ரைட்ஸ் வந்துட்டு அந்த பைரட்ஸ் 3 பேத்துல ஒருத்தனை புடிச்சுனாவது அவனை நசுக்கி பிடிஞ்சா மத்தவங்க எங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனாவது கிடைக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. சாப்பர் ராபின் சி ட்ரெயின் வழியாக இது போயிருப்பாளோன்பா. சாஞ்சி அப்படி இது போயிருந்தானா பெரிய பிரச்சனை தான். ரெண்டாவது வாட்டர் செவனும் ஹேண்டில் பண்ண ரொம்ப பெருசா தானே இருக்குன்பான். சாப்பர் அவளை புக் ஸ்டோர்ல வச்சு ஏதாவது அப்செட் பண்ணிருப்பானோன்னு வருத்தப்படுவான். சாஞ்சி லூசு மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒரு காரணமா இருக்குமான்ட்டு. அதே வழியில ஒரு பர்சன் கிட்ட நீக்கோ ராபினோட போட்டோ காமிச்சு, இதே பொண்ணு 20 வயசுல இருந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி யாராவது பார்த்தையான்னு கேட்பான். அந்த பர்சன் அப்படி பார்த்து இருந்தா கலீலா கம்பெனில சொல்லியிருக்க மாட்டானா என்ன. அந்த பொண்ணு அசாசின் வேற. இதை கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி நீங்க கல்பிரிட்ஸை தேடுறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எவாக்குவேட் ஆக பாருங்க, இல்லனா அக்வா லகுனாவால விழுங்கப்படுவீங்கன்ட்டு கிளம்பி இருப்பான் சிரிச்சுட்டு. சாஞ்சி நம்மளை சுத்தி நடக்கிற எதுவுமே சரியில்லைன்பான். சாப்பர் லூஃபி மத்தவங்களும் ஓகேவா இருப்பாங்களான்னு கேட்பான். சாஞ்சி லூஃபில ஓகேவா தான் இருப்பான். இப்ப எனக்கு கவலை நாமியை பத்தி மட்டும்தான், அப்புறம் சீக்கிரமாவே இந்த டவுன் எம்டி ஆக போகுதுன்பான். சாப்பர் காத்தோட பலமும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, பீப்புள் எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்பான். சாஞ்சி அடைச்ச ராபின் எங்கதான் இருக்குன்னு சொல்லி கத்துவான். சாப்பர் இந்த வாசம்ட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். சாஞ்சி அடை என்னடா ஆச்சுன்னு கேட்டு இருடான்ட்டு ஓடி வருவான். சாப்பர் இந்த பாசம் இந்த பக்கம் தான் வீசுதுன்ட்டு அப்படியே படிக்கு கீழே இறங்கி ஓடுவான். சாஞ்சியும் சாப்பர்ன்ட்டு தேடி ஓடி வரப்ப சாப்பர் ஒரு கட்டத்துல ஸ்லிப் ஆயிருப்பான். சாஞ்சி நீ ஓகே தானான்னு கேட்டு பின்னாலே வருவான். சாஞ்சி இந்த பக்கம் வந்ததும் ஏன்டா நான் இல்லாம ஓடுற, ஏதாவது அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆகுறது, எதுக்காக திடீர்னு முதல்ல ஓடி வந்தேன்னு கேக்குறப்ப சாப்பர் முன்னால பாத்துட்டு இருக்க பார்த்துட்டு சாஞ்சியும் பாப்பான். 2 பேர் தகச்சு போய் நிப்பாங்க. சாப்பர் நினைச்சா அவ இங்கதான் இருக்கான்பா. ராபினை பார்த்ததும் ராபின் கத்துவாங்க. சாஞ்சி நீ எங்க போயிட்ட, எல்லாரும் உன்ன நினைச்சு கவலைப்படுறாங்க, வா நம்ம சீக்கிரம் போயிடலாம். இங்க பாரு இங்க பல விஷயங்கள் நடந்துருச்சு, இந்த வாட்டர் செவனே மொத்தமா பிளவுல இருக்கு, அதை நானே எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு கிட்ட வரக்காக அந்த வழியை சுத்தி வரன்பான். ராபின் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, அப்புறம் இதை யோசிச்சு உங்களுக்கு நீங்களே தொலை கொடுத்துக்காதீங்க, நான் உங்களோட திரும்பி வரப்போறதால இல்ல, நம்ம இந்த டவுன்ல வச்சு நம்ம பாதைகள்ல பிரிஞ்சு போறோம்பா. சாஞ்சி ஷாக் ஆயிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு தான் வருத்தப்பட்டு இப்படி பண்றியா, இங்க பாரு நாங்க யாரும் நம்பல, இதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத, பைரட்ஸ்னாலே ஈஸியா ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வைக்கிறது தானே, எதுக்கு இதை நினைச்சல இப்படி ஒரி பண்றேன்பா. ராபின் நான் பண்ண விஷயத்துல உங்க எல்லாத்தையும் பின் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க, ஆனா ஆர்டிக்கல்ல வந்த எல்லாமே உண்மைதான், நான் தான் நேத்து ராத்திரி அவரோட வீட்டுக்குள்ள புது சுட்டன்பா. 2 பேரும் ஷாக்கா இருப்பானுங்க. ராபின் உங்க எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு இருள் எனக்குள்ள இருக்கு, அந்த இருளே ஒரு நாள் உங்க எல்லாத்தையும் அழிச்சிருன்பா. பாஸ்ட்ல ஆக்கிஜி சொல்லிருப்பான் இல்லையா, இவ சீக்கிரட்டா வேலை செஞ்ச ஒரு ஆர்கனைசேஷனே மொத்தமா காலியா இருக்கு, எல்லாரும் செத்துட்டாங்க, இவ்வளவு தவறான் இருப்பான் இல்லையா, அந்த சீன் பிளாஷ் ஆகும். ராபின் நான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்றேன், இப்ப நான் பண்ண கிரைம்க்கு நீங்க மாட்டினீங்களா அப்படின்னு தப்பிச்சு ஓடிலான்னு பார்த்தேன், இந்த சிச்சுவேஷன் வேற மோசமாயிட்டே போகுதுன்பா. சாஞ்சி என்ன
பேசுற எனக்கு எதுவும் புரியலன்பா. ராபின் நான் செஞ்ச காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லைன்பா. சாஞ்சியில ராபின் இது ஒன்ன போலவே இல்லைன்னு கத்துவான். சாப்பர் நம்ம திரும்ப எல்லாரும் ஒன்னா போலான்பா. ராபின் நம்ம கொஞ்ச காலம் தான் ஒன்னா இருந்திருப்போம், அதெல்லாம் என்னையோட மொத்தமா முடியுது. நீங்க தன்னால என்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, குட் பைன்ட்டு திரும்பி இருப்பா. இந்த பாயிண்ட ரெண்டு பேரும் அப்படியே தகச்சு போன போல நிப்பானுங்க. சாஞ்சி இதை என்னால ஏத்துக்க முடியலன்ட்டு பாத்துட்டே இருப்பா ராபின் போறத. டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு ராபின் நில்லு பேசலான்பா. ராபின் அப்படியே டார்க்னஸ்குள்ள போகவும் சாப்பர்லாம் கண் கலங்கி ராபின்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸ் இப்ப ராபின் சொன்ன விஷயத்தை வச்சு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா கேப்சர் ராபின் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரா ஹேட்ஸ்ங்கற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.